நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. அரக்கோணம் மின்வாரியத்துறை உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை திடீர் சோதனை. உதவி செயற்பொறியாளர் உட்பட 3 பெண் அதிகாரிகள் கைது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த அம்மனூர் துரைசாமி நகர் பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் தனது வீட்டின் மின் இணைப்பை வணிக இணைப்பாக மாற்றக் கோரி, அதாவது வீட்டின் அருகே கடை வைத்துள்ளதால் கமர்ஷியல் சர்வீஸ் கேட்டு விண்ணப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த இணைப்பின் மீது மாறுதல் செய்ய ரூபாய் 1 லட்சம் லஞ்சம் கேட்டதாகவும், அதன்படி முதற்கட்டமாக ரூபாய் 50,000 கொடுத்து இணைப்பை மாற்றும்படி கோரிக்கை வைத்ததும், மீதமுள்ள 50,000 கொடுத்தால் மட்டுமே இணைப்பை மாற்ற முடியும் என கராராக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் மீதமுள்ள பணம் இன்றைய தினமே தர வேண்டும் என நிர்பந்தம் செய்ததாகவும், இதனால் விரக்தி அடைந்த சரவணன் இதுகுறித்து ராணிப்பேட்டை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினருக்கு புகார் அளித்துள்ளார். அதன்படி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவப்பட்ட ரூபாய் 25,000 வழங்கும்போது, ஏற்கனவே அங்கு உதவி கண்காணிப்பாளர் கணேசன் தலைமையிலான 2 ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 10 பேர் மறைந்து காத்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். இந்த வழக்கில் உதவி செயற்பொறியாளர் புனிதா, போர்மென் புல்கிஸ் பேகம், வணிக ஆய்வாளர் மோனிகா ஆகிய 3 பெண் அதிகாரிகள் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பிடித்து அவர்களிடம் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மேலும் லஞ்சம் பெற்ற குற்றத்திற்காக 3 பேர் கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் கணேசன் தெரிவித்துள்ளார். மேலும் நாளைய மின்வாரியத்துறையினரின் சிறப்பு முகாம் நடைபெற உள்ள நிலையில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர்.